ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் திண்டிகல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 34 சைஸ் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் ஸ்டிச் பண்ண போறோம். இதோட கட்டிங் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி நெக் பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணி ராங் சைடு வந்து டர்ன் பண்ண போறோம். பேட்டர்ன் போடும்போது நம்ம 1/2 இன்ச் வந்து நெக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, கரெக்டாக அந்த 1/2 இன்ச்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நாட்சஸ் கொடுத்து லைனிங் ஃபேப்ரிக்கை ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே மட்டும் ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். டாப் ஸ்டிச் வந்து கொடுத்ததுக்கப்புறமா லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி சைடில் வந்து 1/8 வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் டாட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணோம்ல, அந்த அப்படியே கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் டாட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் டாட் வந்து 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணி வர மாதிரி வரும். ஏன்னா நம்ம பேக் ஓப்பன் வச்சோம்ல, அதனால ஃப்ரண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஹூக் டாட் வந்து 2 ஹூக் டாட்டை வந்து ஜாயின் பண்ணி அப்படியே ஒரே டாட்டை வந்து பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு டாட்டை ஃபோல்டு பண்ணி நம்ம மார்க் பண்ணோம் லைன்லேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் வந்து நீடில் ஸ்டாப் பண்ணி ஃபுட்டரை தூக்கி விட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து வெஸ்ட் டாட் அப்புறம் ஹூக் டாட் 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் டாட் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹார்ம் டாட் வந்து கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வச்சு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச்சிங்கை முடிச்சிருங்க. இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்போ கப்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதோட பேண்ட், அதாவது வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஸ்ட் பேண்டோட மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் வந்து 2 லைனிங் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணி சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட வந்து இந்த வெஸ்ட் பேண்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து வச்சு அலைன் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுதுன்னு. கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்களும் பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தாலும் அந்த 1/2 இன்ச்லேயே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பேண்ட் வந்து கரெக்டாக கட் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. அதனால் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேலை வெஸ்ட் பேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து லாஸ்ட் சைடில் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொன்று வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. வெஸ்ட் பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறது வந்து நம்ம 2 லைனிங் ஃபேப்ரிக் எடுத்தோம்ல, அது வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு லைனிங் ஃபேப்ரிக் இருக்கும்ல, அது வந்து இப்போ வெஸ்ட் பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ப்ளவுஸை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து இன்விசிபிள் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அது அதே போல தான் இங்கே வந்து நம்ம இன்விசிபிளாக வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னா வந்து இப்படி ஷோல்டர்லேருந்து ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டே வந்து அந்த நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணோம்ல வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டிச்சும் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து அலைன் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் தெரியும். அந்த ஸ்டிச்சிங் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை பிடிச்சி இப்படி வெளியே எடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அழகாக வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா, நம்ம பேக் ஓப்பன் வச்சோம்ல, அதனால் ஊக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணி நெக் வந்து நார்மலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சேம் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சு ஷோல்டர் வந்து அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 34 சைஸ் வெஸ்ட் பேண்ட் ப்ளவுஸ் அதாவது பேக் ஓப்பன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.